ஒட்டுமொத்த தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் கல்வியின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தில் மாநகராட்சி, தனியார், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 1500 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள இந்த தொகுதியில் ஒரு அரசு பள்ளி கூட இல்லை என்று தொகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூலி தொழிலாளர்கள் நிறைந்த இத்தொகுதியில் பிள்ளைகளின் கல்விக்காக அரசு பள்ளி, கல்லூரிகள் திறக்க வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு. இந்த தொகுதியை பொறுத்தவரை உழைக்கும் வர்க்கம் அதிகம் நிறைந்த பகுதி, தொழிலாளர் வர்க்கம் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் அரசு பள்ளிகள் அறவே கிடையாது. இந்த பகுதியை பொறுத்தவரை அரசு கல்லூரியும் கிடையாது. ஒரு கல்லூரியை துவக்கினார்கள், அந்த கல்லூரியும் தனியார் பில்டிங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கும் முறையான கட்டுமான வசதிகள் கிடையாது. கூலி தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்தவர்கள் என்பது காரணத்தால் அவர்களின் குழந்தைகள் தரமான கல்வி கற்க அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் உடனடியாக தேவைப்படுகிறது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் கூலி வேலை செய்து பிழைக்கும் தாங்கள் தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க சிரமப்படுவதாகவும், அரசு பள்ளிகள் இருந்தால் நம்பிக்கையோடு அதில் சேர்ப்போம் என்றும் கூறுகின்றனர் தொகுதி மக்கள். நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறதா, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா நாங்கள் பிரைவேட்டை தேடி தான் போகிறதா இருக்குது. நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது, அது எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ நாங்கள் எல்லாரும் நாங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், பள்ளிக்கூடம், இந்த காலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா கொஞ்சம் முன்னேறுவாங்க. நல்ல ஸ்கூல்லாம் வந்து நீங்களே சேர்ப்பீங்களா? கண்டிப்பாக சேர்ப்போம். நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாக்க நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் பிற்காலத்துக்கு நல்லா வருவாங்கன்ற எங்களுக்கு நம்பிக்கை வந்தாக்க நாங்கள் சேர்த்து விடுவோம். உயர்கல்விக்காக மாணவர்கள் இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டி இருப்பதாக கூறுகிறார் தண்டையார்பேட்டையில் 30 ஆண்டுகளாக வசித்து வரும் மோகன். காலேஜ் எல்லாம் போனோன்னா அந்த பக்கம் போயிட்டு ஆகணும். ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அண்ணாட தான் போகணும். இங்கே சரியான கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை பாலிடெக்னிக்கோ எதுவும் இல்லை. இந்த பக்கம் போனால் எம்ஆர்எல் அண்ணாட தான் போகணும், பாலிடெக்னிக்கு. இந்த தொகுதியில் மக்களுக்கு சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு அதிகமாக இல்லாத இருக்குது. அதை இப்போ ஜெயிக்கிறவங்க யாராக இருந்தாலும் வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு கல்வி நிறுவனங்களை அதிக அளவில் கொண்டுவர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷேக்குடன் செய்தியாளர் சங்கரன்.